நம்ம கருப்பு கவுனி 2 ஏக்கரா நடவு போட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. உனி மாப்பிளை சம்பா, சீரக சம்பா, சொர்ணமசூரிலாம் நடவு போடணுங்க. அதுக்கு தான் வரப்பு வாய்க்கால் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா நடவுக்கு ஆரம்பிக்குங்க. அது ஒற்றை நெல் நடவுங்க. அது எப்படி போடுறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான் வரப்பு போட்டிருக்கிறப்போ 2 பசங்க வந்தாங்க. என்னடான்னா மீன் பிடிச்சனா அப்படின்னாங்க. அது பார்த்தா சின்ன சின்ன மீனெல்லாம் இருந்தது. அது சின்ன வயசுலலாம் பிடிச்சிருப்பேங்க. இதெல்லாம் மறந்துட்டா. அப்புறம் மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறக்கு போனோம். அது பார்த்தீங்கன்னா நிறவனக்காடு. வரப்பு எல்லாமே புது வரப்பு. விட்டா பொது பொது பொதுன்னு போகுதுங்க. சரி அப்படியே உழவு ஓட்டாதே விட முடியும் அப்படின்னு போட்டு 2 கட்டையை போட்டு வரப்பில் வெட்டி ஆளும் இருந்தாங்க. எல்லாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஓட்டி விட்டேங்க. அது சும்மா இருக்கிற காட்டில் நடக்கிறதே பெரிய விஷயங்க. இது வேறு 5 கலப்பை ஓட்டின காடுங்க. அதனால ஃபுல்லாக ஒரு பக்கம் இறங்குது, ஒரு பக்கம் மேடாகவே கிடக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்குள்ள ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு விடுவோன்னா பார்சல் பண்ணுற வேலை இருந்ததுங்க. முதல்ல வாங்கினீங்களே இப்போ திரும்ப 2வது டைம் வாங்குறாங்க. முதல் எண்ணெயெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இப்போ எண்ணெய், நெய், கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தாங்க. ஒரு துளி கூட கலப்படம் இல்லைங்க. ஒரு டைம் வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க. ஒரு டைம் வாங்கி தான் பாருங்களேன்.